பொன்னி, சாரி பொன்னி, நான் வேணும்னு எதுவும் பண்ணல பொன்னி. என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலையினால. எத்தனை தடவை நீங்க அதையே சொல்லிட்டு இருப்பீங்க? நான் தான் இது சம்பந்தமா இந்த விளக்கத்தையும் கேட்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நீ எந்த விஷயத்தை பத்தி சொல்ற? நீங்க என்கிட்ட எதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் கீழே சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு, அதான். நீங்க சாப்பிட்டதை பத்தி என்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல பொன்னி, வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. அதனால நானும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நான் சாப்பிடாததுனால அம்மாவும் சாப்பிடாம இருந்தாங்க. அதனால அவங்க மயங்கி விழுந்து என்னென்னலாம் ஆச்சுன்னு நீ பார்த்தல. இப்படியே இருந்தா அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமாயிரும், அவங்க சாப்பிட்டே ஆகணும்னு டாக்டர் சொன்னதுனால தான் நானும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, சரியா? நீங்க சாப்பிட்டதுக்கும் நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கும் என்ன இருக்கு? இதனால நான் வருத்தப்பட போறேனா இல்ல கோவப்பட போறேனா? எதுக்கு என்கிட்ட வந்து சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல பொன்னி, நீ சாப்பிடாத வரைக்கும் நானும் சாப்பிடாம இருக்கணும்னு தான் நினைச்சேன். அதுல நான் உறுதியா இருந்தும் கடைசியில் இப்படி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சேன்னு தான் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஓ, உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி போகணுங்கிறதுக்காக தான் இப்போ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்ல பொன்னி. இங்க பாருங்க, நான் உங்களை சாப்பிட வேண்டாம்னு எதுவும் சொன்னேனா? இல்ல. நினைச்சா நீங்க ஏதாவது பேசுவீங்க, நினைச்சா நீங்க ஏதாவது பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க இல்ல சாப்பிடாம இருங்க, அதுல எனக்கு என்ன பிரச்சனை? என்ன பொன்னி இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது? நீங்க சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. அதையே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் எனக்கும் என்னங்க இருக்கு?